இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கீழ்காணும் சார்புகளுக்கு மெக்லரானின் விரிவை காண்க. நமக்கு 6 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. இது ஒரு சப்டிவிஷனுக்கும் நாம் இதனுடைய சார்பு பார்த்தீங்களா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து அப்ளை பண்ணி இதுக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, நமக்கு இங்கே எத்தனை இப்போ 2 3 4 எத்தனை சார்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல கிடையாது. இப்போ காமனாக பாருங்கள், நம்ம விரிவை மட்டும் கேட்டுக்கிறதுனால ஃபார்முலா படி இப்போ என்ன 3 சார்பு, அப்போது எஃப் ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் f triple dash double dash of 0 divided by 2 factorial x square plus f triple dash into 0 divided by 3 factorial into x cube plus etc. இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம e பவர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் எக்ஸ் என்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு எஃப்பை ஒரு தடவை வகையீடு செய்யலாமா? இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒரு தடவை வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன வரும்? அதே சேம் இ பவர் எக்ஸ் தான் வரும். 2 தடவை வகையீடு செஞ்சாலும் நமக்கு இ பவர் எக்ஸ் தான் வரும். 3 தடவை வகையீடு செஞ்சாலுமே அதே நமக்கு இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா, எஃப் ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் இ பவர் எக்ஸ் தான். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸ் எத்தனை தடவை வகையீடு செஞ்சாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா, இப்போ எக்ஸ் இருக்கிறது ஃபார்முலா படி எஃப் ஆஃப் 0க்கு மாற்றி எடுக்கலாமா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு என்ன எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? எக்ஸுக்கு போல் 0. இப்போ இ பவர் இங்கே என்ன ஒரு எக்ஸுக்கு 0ன்னு வருமா? இப்போ ஈக்குவல் என்ன மதிப்பு 1 கிடைக்கும். இப்போ அதே போல் எஃப் டேஷ்னும் போது எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் சேம் இ பவர் 0 தானா? அதுக்கான மதிப்பு அதே 1 தான் வரும். எஃப் ஆஃப் ட்ரிபிள் டேஷ்னும் போதும் 0 அப்ளை பண்ணும்போது இ பவர் 0 ஈக்குவல் 1. எஃப் ட்ரிபிள் டேஷ்னும் போதும் ஆஃப் 0 ஈக்குவல் இ பவர் 0 என்ன மதிப்பு? இ பவர் 0 மதிப்பு 1. அதே போல் இ பவர் எக்ஸ்ன்னு வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதே இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இங்கே இ பவர் எக்ஸ் எடுத்துருக்கோமா? இப்போ இ பவர் எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் அடுத்து எஃப் ஆஃப் 0 மதிப்பு என்ன? 1 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 மதிப்பு என்ன? 1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் பிரிக்கலாம். இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் 0 மதிப்பு என்ன? 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 மதிப்பு என்ன? 1 தான். டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் அப்படியே வந்துடும் இன்ட்டு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா, இப்போ இ பவர் எக்ஸ் ஈக்குவல் 1 அப்படியே வரும். 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் ஒரு தடவை பார்க்கணும் அதே 1 தான் வரும் இன்ட்டு எக்ஸு 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ என்ன வரும்? 1 இன்ட்டு 2ன்னு வருமா? 1 இன்ட்டு 2 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 அப்படியே வரும். 3 ஃபேக்டோரியல்னால் 3 தடவை பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இதுக்கு முன்னே 1 ஃபேக்டோரியல்னாலும் சரி 2 ஃபேக்டோரியல்னாலும் சரி முன்னே என்ன நம்பர் இருக்கோ எல்லா இடத்துல என்ன போட்டு பிரிக்குவோங்க. 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 3 6. அப்போ 6 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. அடுத்து இ பவர் எக்ஸ் ஈக்குவல் 1 அப்படியே வந்துடும் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பெருக்கலுக்கு தான் பெருக்கணும் என்ன வரும்? எக்ஸ் கீழே 1 போட்டலாம் 1 தான், போடலனாலும் 1 தான் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு வருமா? அடுத்து ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் க்யூப் தான் டிவைட் பை 6 ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா, அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் எக்ஸா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் எக்ஸ். இது ஒருத்தர் வகையீடு செய்யலாமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ சைன் எக்ஸ் ஒருத்தர் வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குமா? அடுத்து எஃப் ஆஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போது காஸ் எக்ஸு வகையீடு செய்யும்போது என்ன மைனஸ் சைன் எக்ஸாக மாறும். இப்போ சைன்லேருந்து மாறும்போது ப்ளஸ் காசு வந்துடும், காசுலேருந்து மாறும்போது சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்,
மொத்தமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம எத்தனை வந்து நம்ம உறுப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தா நம்ம காமனாக 3, 5, 7 இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச போதும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர்கள் பார்த்தீங்களா, இந்த ஆன்சர் நம்ம 1 வருது. இப்போ அந்த உறுப்பு 1ன்னு நமக்கு வரணும். சப்போஸ் சென்டரில் 0 வந்துடுச்சுன்னா அந்த உறுப்பு இல்லாமல் தான் நீங்கள் வந்து 3 உறுப்பு இல்லை 5 உறுப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் சப்டிவிஷன் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு 1, 2, 3 நமக்கு கிடச்சிருச்சா, இந்த இதோட கூட நீங்கள் நிறுத்திக்கலாம், அது உங்கள் விருப்பம். சரிங்களா, நமக்கு மொத்தம் 3 உறுப்பு அப்படி இல்லைன்னா 5 உறுப்பு 0 இல்லாமல் இந்த மாதிரி நம்பரில் நமக்கு வேணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம் போடும் போது கூட சைடில் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ எஃப்எக்ஸா எப்பயும் இப்போ நம்ம செக் பண்ண நம்ம ஃபார்முலா படி நமக்கு 0 f(0) f'(0) இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ அதுபடி இப்போ f(x) இங்கே 0 கொடுத்து பார்க்கலாமா, 0 நம்ம என்ன வரும் sin 0. sin 0 மதிப்பு என்ன நமக்கு 0 நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அடுத்து f'(0) ஈக்குவல் இங்கே என்ன வரும் cos 0. sin 0 மதிப்பு 0, cos 0 மதிப்பு 1. அதே போல் f'(0) ஈக்குவல் மைனஸ் அப்படியே வந்துடும் sin x + 0. sin 0 மதிப்பு என்ன நமக்கு 0 தான். இப்போ நம்ம 3 உறுப்பு நம்ம இங்கே எடுத்து எழுதிருக்கோம். f(x), f'(x), f'(x). ஆனால் நமக்கு இங்கே வந்து 1த்துக்கு மட்டும்தான் மதிப்பு கிடச்சிருக்கு, 2த்துக்கு 0வாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அடுத்து என்ன f'(x) ஈக்குவல் இப்போது மைனஸ் sin x இருக்குது. அப்போ அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். sin x வகையீடு செய்யும் போது cos xன்னு வருமா, cos x. இது பாருங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா, f'(0)ன்னும் போது மைனஸ் அப்படியே வந்துடும் cos x. இங்கே மைனஸ் அப்படியே இருக்கும். cos x மதிப்பு என்ன, சரி cos இங்கே 0 ஆயிரும். cos 0 மதிப்பு என்ன நமக்கு 1. அப்போ மைனஸ் இருக்கிறதுனா -1. சரிங்களா, இங்கே 0ன்னும் 0க்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் வராது, கம்மியாக 0 மட்டும் தான் வரும். ஆனால் இங்கே 0 மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு மதிப்பு இருக்குது, ரெண்டாவது மதிப்பு இருக்குது, உறுப்பு இருக்குது. நான் உறுப்பு கண்டுபிடிக்கலாமா, அப்போ f(4) போடலாமா, 4 × x ஈக்குவல் மைனஸ் அப்படியே வந்துடும். cos x வந்து வகையீடு செய்யும்போது நமக்கு -sin x முறை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். cos x வகையீடு செஞ்சோம்னா -sin x. அப்போ sin இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். cos x வகையீடு செய்யும்போது -sin x. அப்போ என்ன வரும் நமக்கு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, அப்போ ப்ளஸ் sin x. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, f(4)(x = 0) போது ப்ளஸ் sin x மதிப்பு என்ன, இங்கே x = 0. sin 0ன்னா மதிப்பு 0, cos 0ன்னா மதிப்பு 1. இப்போ இங்கேயும் நமக்கு 0 வந்துடுச்சு. அப்போ இன்னொரு உறுப்பு நம்ம செக் பண்ணலாமா, அப்போ f(5) × x போது என்ன வரும் sin x. sin x வகையீடு செய்யும் போது cos x. அப்போ cos x. இதை செக் பண்ணலாமா, f(5) × 0 ஈக்குவல் என்ன வரும் cos 0 வரும். cos 0 மதிப்பு 1. இப்போ நமக்கு எதுனா இங்கே ஒரு உறுப்பு இருக்குது, இங்கே ஒரு உறுப்பு இருக்குது, இங்கே ஒரு உறுப்பு இருக்குது, 3 உறுப்பு கண்டுபிடிச்சிட்டுமா போதும். இதை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, ஃபார்முலா என்ன f(x) நம்ம என்ன எடுத்துருக்கோம் sin x. அப்போ sin x அப்படியே வந்துடும். இதில் நீங்கள் ஃபார்முலா ஒரு டைம் நான் இங்கே எழுதிட்டு போகிறனால போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஈக்குவல் f(0) f(0) மதிப்பு என்ன 0 ப்ளஸ் f'(0) மதிப்பு என்ன 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் f'() மதிப்பு என்ன f'(0) மதிப்பு 0 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x². அடுத்து ப்ளஸ் f'() மதிப்பு என்ன -1 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு x³ ப்ளஸ் அடுத்து f(4) மதிப்பு என்ன 0 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு x⁴. அடுத்து ப்ளஸ் இங்கே கீழே எழுதுகிறேன், எழுதுனா மேலே எழுதிக்கோங்க. f(5) மதிப்பு என்ன 1 டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு x⁴ ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா, இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் அப்படியே 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் நீங்கள் எப்படி புக்கில் கொடுத்துருக்கோமோ எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி, நீங்கள் பெருக்கி போட்டாலும் சரி, தப்பு கிடையாது. சரிங்களா, இப்போ sin x இங்கே அப்படியே வந்துடும். sin x ஈக்குவல் 0 நமக்கு இப்போ ப்ளஸில் தான் இருக்குது. இப்போ இங்கே 0 தேவை கிடையாது, நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ 1 இன்ட்டு எக்ஸா டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் ஒரு தடவை பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும் 1 ப்ளஸ் இப்போ 0 × x² இங்கே 0 ஆயிரும். 0வோட வகுக்கும் போது
இந்த டேர்மே நமக்கு 0 ஆயிரும். அப்போ இங்கே 0 -1 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 இதெல்லாம் 3க்கு முன்னாடி 2 இருக்குது 1 இருக்குது எல்லாமே பெருக்கணும். 1 × 2 2 2 × 3 6 6x³ ப்ளஸ் இப்போ 0 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல் இருக்கா. இப்போ 0வோட பெருக்கினாலுமே வகுத்தாலுமே 0 தான். அப்போ இந்த டேம் நமக்கு 0. அடுத்து ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும் டிவைட் பை 5 ஃபேக்டோரியல்னா 5க்கு முன்னாடி இருக்குது 1 2 3 4 5 இது எல்லாமே பெருக்கணும். பெருக்கலாமா. 1 2 2 × 3 6 6 × 4 24 24 × 5 120. இப்போ 120 x⁵ ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா. அடுத்து sin x ஈக்குவல் எக்ஸ் அப்படி வந்து கீழே ஒன்று போட்டலாம் ஒன்று தான். அடுத்து இங்கே 0 நமக்கு தேவையில்லை. இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 வருமா. 1 டிவைட் பை 6ன்னு வரும். 1 × x³ தான் டிவைட் பை 6 ப்ளஸ் 0க்கு தேவை கிடையாது. அடுத்த நேரம் இருக்குது 1 டிவைட் பை 120. 1 × x⁵ தான் டிவைட் பை 120 ப்ளஸ் எக்ஸட்ரா. நீங்கள் பெருக்கி போட்டாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் வந்து 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்து எழுதிட்டாலும் சரி. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். cos x இப்போ கொடுத்துருக்க அந்த cos x வந்து நம்ம f(x)ன்னு எடுத்துக்கலாமா. f(x) ஈக்குவல் cos x. இதை ஒருத்தர் வகையீடு செய்யலாமா. f(x) ஈக்குவல் cos x வகையீடு செய்யும்போது என்ன வரும் நமக்கு -sin x வரும். சரிங்களா. சேம் 3 சப்டிவிஷன் போட்டோம் பார்த்தீங்களா அதே மாடுலேஷன் தான் வரும். அடுத்து f(x) ஈக்குவல் மைனஸ் அப்படியே இருக்கும். sin x வகையீடு செய்யும்போது என்ன வரும் cos x. சரிங்களா. அடுத்து பாருங்கள் f'(x) ஈக்குவல் மைனஸ் அப்படியே வந்துடும். cos x வகையீடு செஞ்சால் -sin x. இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் வரும்போது நம்ம ப்ளஸ் மைனஸ் வகையீடு செய்ய போகிறது கிடையாது. எக்ஸை கொண்டு இருக்கிறது எக்ஸு இந்த டேர்ம் வந்து வகையீடு செய்ய போகிறோம். சரிங்களா. குறியா அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து மைனஸு அவ்வளோதான். சரிங்களா. மைனஸு ப்ளஸ்ஸு sin x. இப்போ நமக்கு எந்த டைமுக்கும் 0 வரும்னு தெரியாது. அது செக் பண்ணிக்கலாம் சைடில் போட்டு. இப்போது f(0) f(0) நம்ம என்ன வருங்க cos 0. cos 0ோட மதிப்பு நமக்கு 1 தெரியும். அப்ளை பண்ணிக்கலாமா. அடுத்து f'(0) ஈக்குவல் என்ன மதிப்பு -sin x. சரி எக்ஸுக்கு பதில் 0 அப்போ என்ன வருங்க 0. sin 0ோட மதிப்பு நமக்கு 0 அப்போ இங்கே 0 அப்படியே வந்துடும். f'(0) நம்ம என்ன வரும் -cos 0. cos 0ோட மதிப்பு 1 மைனஸ் இருக்கிறதுனால -1. அடுத்து f'(0) ஈக்குவல் என்ன sin x இப்போ என்ன வரும் sin 0ன்னு வரும். sin 0ோட மதிப்பு 0. இப்போ நமக்கு 1 இருக்குது 2 இருக்குது இன்னும் 1 கண்டுபிடிச்சா போதும். இப்போ f⁴(x) ஈக்குவல் sin x வகையீடு செய்யும்போது என்ன வரும் cos x. இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாமா. f⁴(0) ஈக்குவல் என்ன வரும் cos 0. cos 0ோட மதிப்பு 1. இப்போ நமக்கு 0 அல்லாத 3 உறுப்பு இருக்குது போதும். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால உங்கள் விருப்பம். நமக்கு தேவை கண்டுபிடிக்க உறுப்பு வந்து 0 இல்லாமல் 3 உறுப்பு நம்பரில் வரணும். சரிங்களா. ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. என்ன வரும் f(x) ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம் நம்ம cos x. அப்போ cos x நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா. இல்லை ஃபார்முலா எழுதுனா எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ f(0)ோட மதிப்பு என்ன 1 ப்ளஸ் f'(0)வா f'(0)ோட மதிப்பு 0 டிவைட் பை என்ன வரும் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு அடுத்து என்ன f'(0) மதிப்பு என்ன -1 அப்ளை பண்ணிக்கலாம். -1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் என்ன ஒரு x² ப்ளஸ் அடுத்து என்ன f3 ஃபேக்டோரியலோட மதிப்பு என்ன f'(0)ோட மதிப்பு என்ன 0 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு x³ ப்ளஸ் அடுத்து f⁴(0)ோட மதிப்பு 1. இப்போ 1 அப்ளை பண்ணிக்கலாமா டிவைட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு x⁴ ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா. cos x அப்படியே வந்துடும் ஈக்குவல் 1 ப்ளஸ் ஏன்னா ஒரு 0 இருக்கா. அப்போ 0ோட பெருக்கும் போதும் வகுக்கும் போது இந்த டைம் 0 ஆயிடும். இங்கே 0
ப்ளஸ் மைனஸ் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ என்ன 2க்கு முன்னாடி 1 × 2 அப்போ 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 இருக்கா, 0வோட பெருக்குனால வகுத்தாலும் 0 தான். அப்போ இந்த டைம் நமக்கு 0 ப்ளஸ் 1 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல்னால் 4க்கு முன்னே 1 × 2 × 3 × 4 1 2 2 × 3 6 6 × 4 24 24 எக்ஸ் பவர் 4ன்னு வருமா, ப்ளஸ் எக்ஸட்ரா காஸ் எக்ஸ் ஈக்குவல் 1 அப்படியே வந்துடும். உங்களுக்கு 0 கிராம 0 தேவை கிடையாது. இங்கே பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போங்க மைனஸ் 1 × எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் இங்கே 0க்கு தேவையில்ல. அடுத்து 1 × எக்ஸ் பவர் 4 பெருக்கல் இருக்கா, பிரிக்கலாமா, எக்ஸ் பவர் 4 டிவைட் பை 24 ப்ளஸ் எக்ஸட்ரா எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலாக. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன். இப்போ லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்க்கு நம்ம கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தென் 1. அப்போ என்ன ப்ளஸ் 1 கிடையாது, ப்ளஸ் 1க்குள்ளே என்ன இருக்குது 0, அடுத்து மைனஸ் 1 வரைக்கும் மைனஸ் 1 0 ரெண்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்ம் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் log of 1 minus x சரிங்களா. அடுத்து பாருங்க இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒரு தூரம் வகையீடு செய்யலாமா, வகையீடு செய்யாமல் ஃபஸ்ட்டு லாகை பொறுத்து வகையீடு செய்யாமல் என்ன வரும் நமக்கு 1 மைனஸ் எக்ஸ்ன்றது 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸாக மாறுமா. அடுத்து இப்போ லாகை பொறுத்து வகையீடு செஞ்சிச்சு. இந்த 1 மைனஸ் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை பொறுத்து வகையீடு செய்யும் போது இப்போ 1 மாறிலி உறுப்பு வகையீடு செஞ்சு நமக்கு 0 வரும், மைனஸ் எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும் போது 1 இப்போ ஈக்குவல் 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸு 0 மைனஸ் 1 0வோட கூட்டினால கழிச்சதே நம்பர் தான். அப்போ மைனஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ 1 மைனஸ் 1 பெருக்கல் இருக்கா, பெருக்கினா என்ன வரும் மைனஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ நமக்கு வகையீடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நமக்கு 1 பை மைனஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா பின்ன வடிவத்தில் இது மாற்றி எழுதிக்கலாமா. இந்த 1 மைனஸ் எக்ஸ் இங்கே பவரில் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது மேலே இப்போ என்ன வரும் இன்வெர்ஸாக மாறுமா, இப்படி எழுதலாம் மைனஸ் 1 × 1 மைனஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இப்படி எழுதலாமா. இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. அடுத்து பாருங்கள் ரெண்டாவது வகையீடு செய்வோமா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் கூட்டுக்கிட்ட வகையீடு செய்யும் போது மைனஸ் 1 அப்படியே எடுத்து நம்ம எழுதிப்போம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த டைம் பாருங்கள் அடுக்க பொறுத்து வகையீடு செய்யலாமா. அப்போ மைனஸ் 1 ஒட்டே முன்னாடி வருமா இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு மேலே என்ன வரும் மைனஸ் 1 மைனஸ் 1 லெஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ அடுக்க பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு. இப்போ உள்ள 1 மைனஸ் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது இன்ட்டு 1 மாறிலி உறுப்பா 0 ஆயிரும், மைனஸ் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 1 அடுக்க பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு, எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு. ஈக்குவல் மைனஸ் 1 பெருக்கலாம் மைனஸ் 1 × மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனா கூட்டினா மைனஸ் 2 இன்ட்டு 0 மைனஸ் 1 லெஸ் பண்ண மைனஸ் 1. இப்போ 1 கூட பேருக்கப்போ இந்த டைம் நமக்கு அப்படி தான் வரும். இந்த மைனஸ் 1 மாற்றி எழுதிக்கலாமா, ஃப்ரண்ட்டில் எடுத்து எழுதும் போது மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 சரிங்களா. இது ரெண்டாவது தடவை வகையீடு செய்யும் போது நமக்கு இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து தேட்டத்தை நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே நமக்கு எந்த உறுப்பு 0 வருதுன்னு தெரியாது, செக் பண்ணிக்கலாமா ஒரு டைமு. ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு ஃபார்முலா அப்படி இங்கே 0 அப்ளை பண்ணலாமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது இங்கே என்ன வரும் லாக் ஆஃப் இந்த நமக்கு 1 மைனஸ் எக்ஸ் வராது, இங்கே லாக் ஆஃப் 0ன்ட்டு வரும் சரிங்களா. 1 மைனஸ் 0 1 மைனஸ் எக்ஸுக்கு போது 0 வரும்போது லாக் ஆஃப் 1 வருமா, லாக் 1ஓட மதிப்பு என்ன 0. அப்போ இந்த உறுப்பு நமக்கு வராது. நமக்கு ஏதாவது 3 உறுப்பு இல்லை 5 உறுப்பு வந்து நம்பரில் வரணும் சரிங்களா. அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் 0 அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வருது எஃப் டேஷ் ஆஃப் ஆன்சர் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணலாமா இன்வர்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 0 1 பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 1 அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் ப்ளஸ் 1 இன்வர்ஸ்ன்னு இருக்கா, பெருக்கல் இருக்கிறது இன்வர்ஸ் கீழே மைனஸ் 1 பெருக்கல் இருக்குது 1 பவர் மைனஸ் இன்வர்ஸ் கீழே வரும்போது 1 அடுக்கு 1 வருமா. அப்போ கீழே 1 போட்டல் 1 தான், போட்டல்னாலும் 1 தான்.
இப்போ ஆன்சர் என்ன வரும் -1. இது எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோவோட மதிப்பு. இப்போ ஒரு உறுப்பு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து எஃப் டபுள் டேஷ். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இங்கே 0 அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் என்ன வரும் -1 இன்ட்டு 1 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு 0 வருமா -2 பவரில் ஈக்குவல் -1 இங்கே என்ன வரும் 1 பவர் -2ன்னு வருமா. சேம் அதே போல் தான் -1 அப்படியே வச்சுட்டு இங்கே இன்வெர்ஸில் இருக்கிறது கீழே வகுத்தலை கொண்டு போகும் 1 பவர் 2ன்னு வரும். 1 2 தடவை பிறகுனாலுமே நமக்கு அதே 1 தான் கிடைக்கும். அப்போ என்ன வரும் -1. கீழே வந்து 1 போட்டாலும் 1 போடலனாலும் 1 தான். இது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோவோட மதிப்பு. இப்போ 2 உறுப்பு நமக்கு நம்பர் கிடச்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இந்த -1 அப்படியே வந்துடும். இந்த 1 மைனஸ் எக்ஸ் பவர் -2 இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வகையீடு செய்யலாமா. ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையீடு செய்வோம். -2 அப்படியே வரும் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் -2 -1 லெஸ் பண்ணுவோமா இன்ட்டு அடுக்க பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு. இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 1 இருக்குது. மாறிலி உறுப்பு என்னவா வரும் 0 ஆயிருமா. மாறிலி உறுப்பு 0 மைனஸ் எக்ஸோட மதிப்பு என்ன எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும்போது நமக்கு 1 சரிங்களா. ஈக்குவல் இப்போ -1 -2 குறி ஒரேமாக இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். 1 × 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் -2 -1 குறி ஒரேமாக தான் கூட்டினா -3 இன்ட்டு -1 சரிங்களா. இந்த 2ஐயும் -1 பெருக்கலாமா, பெருக்கில் இருக்கு எல்லாமே. பெருக்கும் போது என்ன வரும் -2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் -3. இது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. இது அப்ளை பண்ணலாமா. எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோக்கு அப்ளை பண்ணும்போது என்ன வரும் -2 இன்ட்டு 1 மைனஸ் 0 பவர் -3 ஈக்குவல் -1 இன்ட்டு 1 அடுக்கு -3 வருமா. சேம் இது நமக்கு வகுத்தில் கீழே வரும்போது 1 அடுக்கு +3 வரும். 1 3 தடவை பிறகுனாலுமே நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ என்ன ஒரு ஆன்சர் -2. இது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோவுக்கான மதிப்பு. நம்ம 3 உறுப்பு கிடச்சிருச்சு. போதும், நீங்கள் தேவைன்னா 5 உறுப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். 3 உறுப்பு போதுமானது. இப்போ ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம் log ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா, அது இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் ஜீரோவோட மதிப்பு என்ன 0 ப்ளஸ் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோவோட மதிப்பு -1 -1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல். இப்போ 1 ஒரு தடவை வகையை செய்யும் போது பெருக்கும் போது 1 தான் வரும் இன்ட்டு எக்ஸு. இல்லை அப்படியே எடுத்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோட மதிப்பு என்ன சேம் -1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல்னால் என்ன வரும் 1 × 2 வருமா, பெருக்குனா 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் இப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோட மதிப்பு என்ன -2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். அப்போ என்ன பண்ணணும் 1 × 2 × 3 அப்படி பெருக்கணும். 1 × 2 2 2 × 3 6. இப்போ டிவைட் பை 6 x³ அப்படியே வந்துடும் ப்ளஸ் எக்ஸட்ரா. இப்போ வந்து லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். 0க்கு நமக்கு 0 தேவை கிடையாது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸா. இப்போ மைனஸ் கீழே 1 டோட்டலாக 1 தான், போடலாம் 1 தான். 1 × எக்ஸ்ன்னு வருமா. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸா -1 டிவைட் பை 2 x² வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 2 3 2 6. இப்போ 1 டிவைட் பை 3 வருமா x³ ப்ளஸ் எக்ஸட்ரா. இப்போ லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 1 × எக்ஸ் மைனஸ் இருக்கிறதுனால -x அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் இப்போ 1 × x² பெருக்கில் இருக்கா, பெருக்குனா x² டிவைட் பை 2 மைனஸ் 1 × x³ டிவைட் பை 3 ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா, நமக்கு தேவையான ஆன்சர் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க பிளாக்கில். அடுத்து பாருங்கள் 5th சப்டிவிஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு கண்டிஷனை கொடுத்துருக்காங்க -1 லெஸ் ஈக்குவல் x லெஸ் ஈக்குவல் 1. இந்த 4th சப்டிவிஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட விட்டுடலாம். இல்லை இன்னொரு ஸ்டெப் பாருங்கள், காமனாக மைனஸ் இருக்கா. இப்போ புக் ஆன்சர் மாதிரி நீங்கள் எடுத்து எழுதுனா இப்போ கீழே எழுதுகிறேன். மைனஸை வெளியே எடுத்துகிட்டு உள்ளனாலும் +x x² டிவைட் பை 2 ப்ளஸ் x³ டிவைட் பை 3 எக்ஸட்ரா அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. இல்லை இந்த ஸ்டெப்போட விட்டுறதுனால விட்டுக்கலாம். சரிங்களா,
இப்போ கொடுத்துருக்க சப்டிவிஷனை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வகையீடு செய்வோமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து ஒரு தடவை வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குமா? இது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து வகையீடு செய்யும் போது இப்போ கீழே இருக்கிற டேமில் வந்து மேலே கொண்டு இருக்கிற அர்த்தமா? இது கீழே வகுத்துறது மேலே பெருக்க கொண்டு போகும்போது இன்வர்ஸில் மாறுமா? இப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் இன்வர்ஸ், அதாவது இன்வர்ஸ்னால் -1. சரிங்களா? இது நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. படுத்துப்பாங்க 2 தடவை வகையீடு செய்யலாமா? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். 2வது தடவை வகையீடு செய்யும் போது என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து ஒரு தடவை வகையீடு செய்வோமா? -1 மாடி வந்துடும் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் -1 வருமா? -1 வந்து -1 லெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு. அடுத்து உங்களுக்கு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா? 1 மாறிலி உறுப்பு வகையீடு செய்யும் போது 0 ஆயிரும். ப்ளஸ்ஸு எக்ஸை கொண்டு வகையீடு செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சரிங்களா? ஆனால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது இது எப்படி எழுதணும்னா 2xன்னு எழுதணும். சரிங்களா? ஈக்குவல் -1 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -1 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால -2 0 ப்ளஸ் 2x தான். இங்கே -1 எல்லாம் பெருக்கல் இருக்குது. -1 2xன்னு பிரிக்கலாமா? பெருக்கும்போது என்ன வரும்? -2x இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 2. சரிங்களா? இது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. சரிங்களா? படுத்து பாருங்கள். இப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இப்போ -2x வந்து அப்படியே வந்துடும். ஃபஸ்ட்டு +1 எக்ஸ் ஸ்கொயர் பவர் -2. ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையீடு செய்வோமா? -2 அப்படியே இருக்கும். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் -2 -1 வரும் ஃபார்முலா படி. அதான் அடுக்கை வந்து -1 லெஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அடுக்கை பொறுத்து வகையிட்டாச்சு. அடுத்து எக்ஸை பொறுத்து இப்போ 1 ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ வகையீடு செய்யும்போது என்ன வரும்? நமக்கு மாறிலி உறுப்பு நமக்கு 0 வந்துடுமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னும் போது நமக்கு 2x. சரிங்களா? இப்போ இதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இங்கே -2x இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம வகையீடு செய்யலாமா? இப்போ நம்ம வகையீடு செஞ்சது இந்த டேர்ம் தான் வகையீடு செஞ்சோம். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? இப்போ ப்ளஸ்ஸு இப்போ என்ன வரும்? -2x வகையீடு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது என்ன வரும்? -2 எக்ஸுக்குன்ட்டு எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சவன் 1. இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் -2. சரிங்களா? இல்லை இது யூவி மெத்தடில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -2 எடுத்து எழுதிட்டும் நீங்கள் இதை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் -2x இருக்குது, இங்கே -2 இருக்குது. -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. இப்போ 4x இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் -2 -1 குறி ஒரே மாதிரி தான் கூட்டினா -3. இது நம்ம எப்படி எழுதணும்? இப்போ யூவி டேஷ்னும் போது எப்படி இருப்போம்? ஹோல் டேஷ் அப்படின்னா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ்னு எடுப்போமா? அந்த மெத்தடில் தான் இதெல்லாம் பிரித்து எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்போது 0 ப்ளஸ் 2x அப்படியே வந்துடும். அடுத்து ப்ளஸ் -2 இன்ட்டு 1 -2 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு -2 அப்படியே வந்துடுமா? இப்போ இந்த 2x வந்து 4x பெருக்கினா 2 இன்ட்டு 4 8ன்னு வருமா? அப்போ 8x இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ -2 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் -2. இது நமக்கு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. சரிங்களா? இப்போ நமக்கு உறுப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாமா? எத்தனை உறுப்பு நமக்கு வந்து 0 இல்லாமல் வருதுன்னுட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸு இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணும்போது இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வருமா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0ஓட மதிப்பு நமக்கு 0. சரிங்களா? அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் 0 அப்படின்னும் போது 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் என்ன வரும்? 0 வருமா? 0 ப்ளஸ் 1 தான். இப்போ 1 பை 1 வரும். இப்போ ஆன்சர் என்ன? 1. அடுத்து பாருங்கள், இப்போ எஃப் வந்து டபுள் டேஷ்க்கு அப்ளை பண்ணலாமா? இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 நம்ம என்ன வரும்?
2 இன்ட்டு -2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு வந்து 0 வருமா இன்ட்டு 1 ப்ளஸ் 0 பவர் 2. இப்போ 1 ப்ளஸ் 0 நம்ம நமக்கு என்ன வரும் 1 தான் வரும். -2 இன்ட்டு 0 0. அப்போ 0வோட பெருக்கும் போது டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆயிரும். அப்போ இந்த நமக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0வோட மதிப்பு என்ன 0. சரிங்களா? அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாமா? எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0ன்னும் போது என்ன வரும் இப்போ 8. இப்போ 4x 2x 4 × 2x x × x x ஸ்கொயரு. சரிங்களா? இப்போ என்ன வரும் எக்ஸுக்கு 0 கொடுக்கலாமா? இப்போ 8 0 ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 0 ஸ்கொயர் பவர் -3 -2 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 ஸ்கொயர் பவர் -2. சரிங்களா? ஈக்குவல் இப்போ இந்த 0வோட பெருக்கும் போது இந்த நமக்கு 0 ஆயிரும். அடுத்து 1 ப்ளஸ் 0 ஸ்கொயர் அப்படின்னா 1 தான் வரும். 1 பவர் -3 -2 இன்ட்டு 1 ப்ளஸ் 0ன்னும் போது 1 பவர் -2ன்னு வருமா? 0வோட பெருக்குன்னா இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். -2 இப்போ இந்த இப்போ +1 இப்போ -2 இருக்குது. பெருக்கல் இருக்கிறது கீழே வகுத்தில் வரும்போது என்ன வரும் நமக்கு -2 டிவைட் பை 1 பவர் 2ன்னு வருமா? இப்போ 1 வந்து 2 டைம் பெருக்கும் போது அதே 1 தான் கிடைக்கும். -2 டிவைட் பை 1ன்னு வரும். கீழே 1 பொட்டல் 1 தான், பொட்டல் 4 1 தான். அப்போ எஃப் ஆஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0வோட மதிப்பு என்ன வரும் -2. இப்போ நமக்கு பாருங்கள் 2 உறுப்பு 0 இல்லாமல் இருக்குது. இன்னொரு உறுப்பு கண்டுபிடிக்கலாமா? அப்போ எஃப் பவர் 4 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ என்ன எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு சேம் நமக்கு இது வந்து யூ மெத்தடில் இருக்கா? யூ மெத்தட்னும் போது இந்த 8x² அப்படியே வச்சுக்கலாம். இங்கே -3 இது அடுக்க பொறுத்து வகையீடு செய்யும் போது என்ன ஃபஸ்ட்டு -3 வருமா இன்ட்டு 1 ப்ளஸ் x² பவர் -3 -1 லெஸ் பண்ணுவோமா? இது ஒரு டம். இப்போ அடுக்கு பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு. இப்போ உள்ளுக்கு 1 ப்ளஸ் x² பொறுத்து வகையீடு செய்வோமா? அப்போ வகையீடு செய்யும் போது என்ன வரும் நமக்கு இன்ட்டு 1 மாறிலி உறுப்பு வகையீடு செய்யும் போது 0 ப்ளஸ் x² இருக்கா வகையீடு செஞ்சால் 2xன்னு வருமா? அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ u அப்படியே வச்சுட்டு vயை வகையீடு செஞ்சோம். இப்போ v அப்படியே வச்சுட்டு u வகையீடு செய்யலாமா? 1 ப்ளஸ் x² -3. இப்போ uv ஹோல் டேஷ் ஈக்குவல் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். இந்த ஃபார்முலா எங்கே அப்ளை பண்ணணும்னா அதுக்கு 2 எக்ஸ்டெம் நமக்கு வரும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஒரு நமக்கு மாறி நம்பர் வந்து எக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ u அப்படியே v அப்படியே இருக்கட்டும். u வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இன்ட்டு இப்போ 8x² இருக்கா? அப்போ இந்த 8ன்றது அப்படியே வந்துடும். x² என்ன ஆகும் நமக்கு 2x மாறும். இப்போ பெருக்கல் 2x. சரிங்களா? அடுத்து பாருங்கள் -2 அப்படியே இருக்கும். 1 ப்ளஸ் x² பவர் -2 இருக்கு. அடுக்க பொறுத்து வகையீடு செய்யும் போது ஒரு -2 மொழி வருமா இன்ட்டு 1 ப்ளஸ் x² -2 -1 லெஸ் பண்ணுமா இன்ட்டு அடுத்து 1 ப்ளஸ் அடுக்க பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு. உள்ளிருக்க உறுப்பை பொறுத்து வகையீடு செய்யும் போது இங்கே என்ன மாறிலி உறுப்பு 0 ஆயிரும். ப்ளஸ் x² இருக்கிறது நமக்கு 2x வரும் ஈக்குவல். இப்போது 8x² இருக்குது -3 இருக்குது. இதெல்லாம் நமக்கு பெருக்கல தான் இருக்குது. பிரிக்கலாமா? 8ஐயும் 3ஐயும் பெருக்குன்னா 24. அப்போ என்ன வரும் -24x² வருமா? -24x². இங்கே ஒரு 2x இருக்குது. இதையும் ஒன்றாவே பெருக்கலாமா? பெருக்கும் போது இப்போ இன்ட்டு 2x. இப்போ 2 × 24 48 மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே x² இருக்குது, x இருக்குது. அப்போ x³ இன்ட்டு 1 ப்ளஸ் x² மைனஸ் 4 அப்படி வந்துடுமா? -3 -1 இப்போ கூட்டினா -4. இதை நம்ம டேரெக்டாக எடுத்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் x² -3. இப்போ 8 × 2x இருக்கா? பிரிக்கலாமா? 8 × 2 16. அப்போ என்ன வரும் 16x. அடுத்து -2 -2 பிரிக்கலாமா? பெருக்கும் என்ன வரும் -2 -2 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 2 4. இப்போ 4 இங்கே 4ன்னு வருமா? அதே போல் 0 + 2x நமக்கு என்ன வரும் 2x மட்டும் வரும். இப்போ 4ஐயும் 2ஐயும் பிரிக்கணும் என்ன வரும் 8x.
இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் -2 -1 குறி ஒரே மாதிரி தான் கூட்டினா -3. இதுதான் நமக்கு தேவையான f⁴ ஆஃப் எக்ஸோட மதிப்பு. இங்கே நமக்கு பாருங்கள் எல்லாமே நமக்கு பெருக்கல் தான் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸுக்கு போல் 0 அப்ளை பண்ணாங்கன்னா இந்த டைம் 0 ஆயிரும். ஏன்னா ஜீரோட பெருக்குனா 0 தான். இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ் டைம் நமக்கு 0 ஆயிரும். இங்கே அப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் டைம் நமக்கு 0 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு f⁴ ஆஃப் 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். இப்போ இந்த உறுப்பு நமக்கு வராது. அடுத்து f⁵ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ f⁵ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? என்ன வரும்? இப்போ ஃபஸ்ட் இப்போ யூவி டேஷ் ஹோல் டேஷ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த -48 x³ அப்படியே வந்துடும். இப்போ 1 + x² -4 இருக்கா, அடுக்கு பொறுத்து வகையில் செய்யலாமா? -4 × 1 + x² பவர் -4 -1 லெஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ அடுக்கு பொறுத்து வகையில் செஞ்சாச்சு. உள்ளக்கு உறுப்பை பொறுத்து வகையில் செய்யும் போது 1 வகையில் செஞ்சால் நமக்கு 0 வரும் மாறிலி உறுப்பு. x² என்னவா நமக்கு கிடைக்கும்? வகையில் செய்யும் போது 2x. சரிங்களா? அடுத்து ப்ளஸ் அப்படியே வந்துடும். இப்போ என்னவோ 1 + x² பவர் -3 இருக்குது இன்ட்டு 16x இருக்குது. சேம் இது நம்ம யூ மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? அதுக்கு முன்னே இப்போ நமக்கு யூவி டேஷ் எடுத்துட்டோம். அடுத்து VU டேஷ் எடுக்கலாமா? இப்போ V அப்படியே எடுத்து எழுதிப்போம். எழுதும் போது 1 + x² பவர் -4. இப்போ இந்த -48 x³ இருக்கா, இதை வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த -48ன்றது அப்படியே வந்துடும். x³ வகையீடு செய்யும்போது இங்கே சைடில் எழுதுகிறேன், இடம் இருந்தால் கீழே மொத்தத்தில் எழுதிக்கோங்க. அடுக்க பொறுத்து ஃபஸ்ட்டு நம்மா 3 இன்ட்டு பெருக்கல்ல முன்னாடி வருமா எக்ஸு, 3 - 1 வருமா, 3 - 1. சரிங்களா? அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது நமக்கு 1 ஆகிடும். அது தேவையில்லை. அடுத்து ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு இந்த 1 + x² பவர் -3 அப்படியே இருக்குமா, இன்ட்டு 16 இப்போ எக்ஸு வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 16 தான் கிடைக்கும். அடுத்து ப்ளஸ்ஸு இந்த 16x அப்படியே வச்சுட்டு 1 + x² பவர் -3 வகையீடு செய்யும் போது இன்ட்டு -3 கிடைக்குமா, இன்ட்டு 1 + x² பவர் -3 - 1 வரும். இப்போது உள்ள உறுப்பை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 0 + x² வந்து நமக்கு 2xன்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 8x × 1 + x² பவர் -3 இருக்கா, இது என்ன பண்ணுவோம்? 8x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு இதை வகையீடு செஞ்சுட்டோம், அதை வகையீடு செய்யலாம், இல்லை அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுக்கலாம். சரிங்களா? 8x இப்போ -3 அடுக்க பொறுத்து வகையீடு செய்யும்போது மறுபடியும் வந்துடுமா, இப்போ 1 + x² பவர் -3 - 1 வரும். அடுத்து உள்ள உறுப்பு பொறுத்து வகையீடு செய்யும் போது மாறிலி உறுப்பு 1 0 ஆயிரும், x² இருக்கிறது 2x கிடைக்கும். சரிங்களா? அடுத்து ப்ளஸ் இப்போது இந்த 1 + x² பவர் -3 அப்படியே வச்சுக்குவோம். 8x வகையீடு செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8x தான் இருக்குது. எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா நமக்கு 1, அப்போ 8 அப்படியே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ f(0) இப்போ f⁵ ஆஃப் 0 அப்ளை பண்ணும்போது எக்ஸ் டேர்முக்கு இங்கே 0 அப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் நமக்கு 0 ஆயிரும். அப்போ இருக்கும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 0 தான் வருமே. சரிங்களா? அதே போல் இந்த டேர்ம் பாருங்கள், எக்ஸ் நம்ம 0 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். இங்கே சேம் இப்போ x² பெருக்கல் இருக்க எல்லா டேர்ம் நமக்கு 0 கிடைக்கும். நமக்கு இது 0 இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் மட்டும்தான் 0 இல்லாமல் நமக்கு கிடைக்கும். மற்ற எல்லா டேர்மே நமக்கு 0 வரும். இப்போ 0 அப்ளை பண்ணும்போது 0 + 1 தானே வரும். இப்போ 1 கூட பெருக்கும்போது அதே 16 நமக்கு கிடைச்சிரும். அதே போல் இங்கே 0 அப்ளை பண்ணும்போது இப்போ 1 × 8 + 8 அப்படியே கிடைக்கும். மற்ற எல்லா டேர்ம் பாருங்கள் பெருக்கல் இருக்கா, எல்லாமே நமக்கு 0 வந்துடும். அப்போ என்ன வரும்? 16 8 கூட்டினா 24. இப்போ நமக்கு 3 உறுப்பு 0 இல்லாமல் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இப்போ f(x)க்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்? tan 1 (x)ன்னு எடுத்துருக்கோமா? ஈக்குவல் இப்போ f(0) மதிப்பு என்ன? 0 தான். ப்ளஸ் இப்போ f'(0) மதிப்பு என்ன? 1. இப்போ 1 / 1 ஃபேக்டோரியல். அப்போ 1 ஒரு டைம் பெருக்கும்போது 1 தான் இன்ட்டு எக்ஸு. ப்ளஸ்ஸு இப்போ f'(0) நமக்கு கிடைச்சிருக்கு 0. ப்ளஸ்
அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 கணக்கு கிடச்சிருக்கு -2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். அப்போ 3 டைம் பெருக்கும்போது என்ன வரும் நமக்கு 1 × 2 × 3 அப்போ 6 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் F4 இன்ட்டு 0வோட மதிப்பு என்ன நமக்கு 0 தான். ப்ளஸ் F5 ஆஃப் 0வோட மதிப்பு என்ன 24 டிவைட் பை 120 எக்ஸ் பவர் 4 அது எக்ஸ் பவர் 5 மாற்றிக்கோங்க. இங்கே எக்ஸ் கியூப் சரிங்களா. ப்ளஸ் எக்ஸட்ரா ஈக்குவல் இங்கே 0 இருக்குது. இப்போ 0 பண்ணுற அவசியம் கிடையாது. இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன வரும் 1/1னா 1x வருமா. ப்ளஸ் இங்கே 0 இருக்குது. இப்போ நமக்கு தேவை கிடையாது. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ என்ன வரும் -2 டிவைட் பை 6 கேன்சல் பண்ணலாமா. 1 2 3 2 6 அப்போ என்ன வரும் இங்கே ப்ளஸுக்கு பதில் -1 டிவைட் பை 3 எக்ஸ் கியூப்னு வருமா. ப்ளஸ் 0க்கு தேவை கிடையாது. அடுத்து ப்ளஸ் 24 120 கேன்சல் பண்ணலாமா. 24 120 இப்போ 1 டிவைட் பை 5ன்னு வருமா இன்ட்டு எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் எக்ஸட்ரா சரிங்களா. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன 1 × எக்ஸ் மைனஸ் 1 × எக்ஸ் கியூப் பெருக்கல் இருக்கா. பெருக்கும்போது என்ன வரும் எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 ப்ளஸ் 1 × எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 5 ப்ளஸ் எக்ஸட்ரா சரிங்களா. ஃபைனலாக அடுத்து பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் சப்ரிவேஷன் 16 கொடுத்துருக்காங்க நமக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சரிங்களா. இது நாம்ளாக எடுக்கிறது. ஃபஸ்ட்டு இது வகையீடு செய்யலாமா. எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஒரு தடவை வகையீடு செய்யும்போது எனக்கு கிடைக்கும் நமக்கு இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸு முதல்ல அடுக்கை பொறுத்து வகையீடு செய்யலாம். அப்புறம் கீழே காசை பொறுத்து வகையீடு செய்யலாம். இப்போ ஸ்கொயர்னும் போது மோடி ஸ்கொயர் வந்துடுமா 2 காஸ் என்ன வரும் 2 - 1 இப்போ இங்கே 1 வந்துடுமா. மேலே 1 போட்டலாம் 1 தான் போட்டலாம்னு 1 தான் எக்ஸு இன்ட்டு இப்போ அடுக்கு பொறுத்து வகையீடு செஞ்சுட்டு அடுத்து காசை பொறுத்து வகையீடு செய்யும்போது என்ன வரும் காசை மாற்றும் போது மைனஸ் சைன் எக்ஸ்னு வருமா ஈக்குவல் இது ஆர்டர் எடுத்துடும் போது மைனஸ் முன்னே வந்துடுமா -2 காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் இங்கே பாருங்கள். இப்போது 2 காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இன்னும் போது இது நம்ம எப்படி எழுதுவோம் ஃபார்முலா நமக்கு தெரியும். sin 2xன்னு எழுதுவோம். அப்போ sin 2x பிரித்தா காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு வரும். அப்போ இந்த இதுக்கு பதில் மாற்றி எழுதிக்கலாமா sin 2x இந்த மைனஸ் இங்கே அப்படியே வந்துடும். இது ஃபார்முலா 2 காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னால் ஃபார்முலா நமக்கு sin 2x சரிங்களா. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வர மதிப்பு என்ன -sin 2x. அடுத்து பாருங்கள் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னும் போது இப்போ -sin 2x இருக்கா மைனஸ் அப்படியே வந்துடும். ஃபஸ்ட்டு சைனை பொறுத்து வகையிடலாம். அடுத்து எக்ஸை பொறுத்து வகையிடலாம் சரிங்களா. அப்போ சைனை வந்து வகையிடும் என்ன வரும் சைனை எடுத்து காசாக மாறுமா. அப்போ என்ன வரும் காஸ் 2xஆக மாறும். அடுத்து எக்ஸை பொறுத்து வகையிடும்போது என்ன வரும் இப்போ 2xன்னு இருக்குது. எக்ஸை கொண்டு வகையிட்டால் 1 அப்போ 2 × 1 வருமா ஈக்குவல் -2 × 1 2 தான். அந்த 2 நம்ம தூக்கி போட்டு எழுதிக்கலாமா. மோடி 2 காஸ் 2x 2 இங்கே பெருக்கலாம் முடியாது 3 தான் நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா. ஏன்னா காஸ் 2x இது ஒரு டேர்ம் மாதிரி. அடுத்து பாருங்கள் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இந்த 2 அப்படியே இருக்கும். இப்போ காஸ் 2x வந்து நம்ம வகையீடு செய்யும்போது என்ன மாறும் -sin 2xஆக மாறுமா. அடுத்து இப்போ எக்ஸை வகையீடு செய்யும் போது எக்ஸை கொண்டு வகையீடு செஞ்சு நமக்கு 1 அப்படின்னா 2 × 1 ஈக்குவல் ஃபாலோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அடுத்து 2 × 2 4 4 × 1 4 தான். இப்போ 4 sin 2x எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு எத்தனை உறுப்பு கிடைக்குன்னு செக் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் 0ன்னு வருமா. அப்போ என்ன வரும் காஸ் ஸ்கொயர் 0. இப்போது காஸ் 0வோட மதிப்பு என்ன நமக்கு 1 அப்போ என்ன வரும் 1 காஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ நமக்கு எஃப் ஆஃப் 0 மதிப்பு என்ன 1. அப்போ ஒரு உறுப்பு கிடச்சிருச்சு. அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் 0 கொடுக்கும்போது என்னென்ன பிடிச்சிருக்கோம் -2 ×
காஸ் 0 இன்ட்டு சைன் 0 ஈக்குவல் -2 அப்படியே வந்துடும். காஸ் 0 மதிப்பு என்ன 1, சைன் 0 மதிப்பு என்ன 0. இப்போ 0 பெருக்கும் போது இந்த டேர்ம் நமக்கு ஃபுல்லாக 0வாக மாறிடும். அப்போ இங்கே 0 வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள் எஃப் ஆஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 கொடுக்கும்போது என்ன வரும் -2 இன்ட்டு காஸ் 2 இங்கே 0 வருமா ஈக்குவல் -2 அப்படியே வந்துடும். காஸ் 2 இன்ட்டு 0 0. காஸ் 0 மதிப்பு என்ன 1. அப்போ -2 இன்ட்டு 1 வருமா பிறகுன்னா -2. இது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0வோட மதிப்பு. அடுத்து பாருங்கள் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் 4 அப்படியே வந்துடும். இங்கே சைன் இன்ட்டு 2 எக்ஸோட மதிப்பு என்ன 0 ஈக்குவல் 4 சைன் 2 இன்ட்டு 0 மதிப்பு 0. சைன் 0னா மதிப்பு நமக்கு 0 தான். அப்போ 4 இன்ட்டு 0 வருமா பெருக்கும்போது என்னாகும் இந்த டேம் 0 ஆயிரும். அப்போ நமக்கு 2 உறுப்பு தான் இருக்குது. இன்னொரு உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன எஃப் பவர் 4 கண்டுபிடிக்கலாமா 4 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் இப்போ 4 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சைன் 2x இதை நம்ம வகையிடும் என்னவா மாறும் நமக்கு காஸ் 2xாக மாறும். இப்போது சைனை வகையிட்டாச்சு. அடுத்து காசை வகையிடும் இது எக்ஸை வகையிடும் போது 2 இன்ட்டு 1 கிடைக்குமா. அப்போ என்ன ஒரு 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 1 இது 8 தான். இப்போ 8 காஸ் 2x நமக்கு இங்கே சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே சைன் எக்ஸை மட்டும் நம்ம வந்து சைன் எக்ஸ்னால் ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு எழுதியிருப்போம். காஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸ்னு எழுதியிருப்போம். ஏன் இந்த எக்ஸாம் தனியாக இங்கே எடுத்து எழுதலைன்னா எக்ஸை கொண்டு வகையிட்டு நமக்கு 1 தான். அதனால் நம்ம தனியாக எடுத்து எழுதலை. பட் இந்த மாதிரி நமக்கு 2x இந்த மாதிரி எக்ஸுக்கு முன்னே ஒரு மதிப்பு வந்ததுன்னா காசையும் வகையீடு செய்யணும், இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க இந்த டேர்மையும் வகையீடு செய்யணும். சரிங்களா இது அப்ளை பண்ணலாமா. அப்போ எஃப் ஆஃப் பவர் 4 இன்ட்டு 0 ஈக்குவல் 8 காஸ் 2 எக்ஸுக்கு பதில் 0 ஈக்குவல் 8 காஸ் 2 இன்ட்டு 0 0. காஸ் 0ோட மதிப்பு என்ன 1. அப்போ 8 இன்ட்டு 1 வருமா 8 இன்ட்டு 1 8. நமக்கு இங்கே உறுப்பு கிடச்சிருச்சா மொத்தம் நமக்கு 3 உறுப்பு கிடச்சிருச்சு போதும். இல்லை இதுக்கு மேலே கண்டுபிடிக்கிறதுனும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா இப்போ இதை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. மெக்லேரியன் தேற்றம் படி ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா ஈக்குவல் இப்போ எஃப் ஆஃப் 0 மதிப்பு என்ன 1 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0ோட மதிப்பு என்ன 0 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல்னால் நமக்கு ஒரு தடவை பெருக்கும்போது 1 தான் கிடைக்கும். இப்போ 1 எக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0ோட மதிப்பு என்ன -2. இப்போ -2 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல்னால் 1 இன்ட்டு 2 பிறகு என்ன வரும் 1 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0ோட மதிப்பு என்ன 0. அப்போ 0 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல்னும் போது 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு 3 6. இப்போ 6 எக்ஸ் கியூப் ப்ளஸ் இப்போ F4 ஆஃப் 0ோட மதிப்பு என்ன 8 8 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல்னால் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 1 2 2 இன்ட்டு 3 6 6 இன்ட்டு 4 24. இப்போ 24 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா கண்டுபிடிச்சி 3 உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா 5 உறுப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் 1 அப்படியே வந்துடும். இப்போ 0வோட பெருக்கணும் வகுத்தில் நமக்கு 0 ஆயிரும். இப்போ டேர்ம் நமக்கு 0. அடுத்து பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2 1 2 இப்போ என்ன வரும் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0வோட பெருக்கும்போது வகுக்கும்போது நமக்கு 0 இருந்துட்டேன். அப்போ இங்கே 0 வந்துடுமா ப்ளஸ் 1 8 4 3 24. அப்போ 1 டிவைட் பை 3 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா இப்போ ஃபைனலாக காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் 1 இங்கே 0க்கு தேவை கிடையாது. அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 டிவைட் பை 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. இல்லை புக் ஆன்சர் பண்ணி நீங்கள் எடுத்து எழுதும் போது இனிமேல் நீங்கள் கேன்சல் பண்ணலாமா அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புக் ஆன்சர் போல் கரெக்டாக வந்துடும். சரிங்களா